அஃபின் விளையாட வரும் போதும் வா பார் வீட்டுக்கு நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம்ல அந்த ஓவன் வந்துடுச்சு வா நான் உனக்கு சிக்கன் ரெடி பண்ணி கொடுக்குறேம்மா. அம்மா அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? ஹை, எப்பமா வந்துச்சு? ஆர்டர் போட்டது சொல்லவே இல்லை. அம்மாம்மா சிக்கன் மசாலா போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, செஞ்சு கொடுங்கம்மா. ரொம்ப ஆசையாக இருக்குமா, ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுமா. இது வேற டெலிவரி வேற லேட்டாக வந்துடுச்சுமா. இரு அஃபின் ரெடி பண்ணி கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ளலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ தானே வந்திருக்கு. அம்மா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணால் எப்போவுமே நல்லா இருக்குமா பொருள், நீங்கள் பயப்படவே தேவையில்ல. சரி இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், நான் அப்போ எடுத்துகிட்டு வந்து உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இதில் செய்யறது ரொம்ப ஈஸியாக ஆகிடும்டி. இங்கே பாரு, இங்கே எதுவும் ஓப்பன் பண்ணுறதுக்கு மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து டெம்பரேச்சர் ரெடி பண்ணி வைக்கிறது, இது வந்து டைம் ரெடி பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் செட் பண்ணுறது ஒரு மேட்ரும் இல்லை. இதில் ஈஸியாக ரெடி ஆகிடும். நீ ஏன் இந்த பறக்கிற? சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே ரவுண்ட் பட்டு நம்ம உள்ளே வச்சு சாப்பிட வேண்டியது தான். இன்னும் லெக் பீஸும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். லெக் பீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், என்கிட்ட சொல்லவே இல்லைம்மா. வர வர நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்கம்மா. அஃபி நான் கபாப் ரெடி பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் லெக் பீஸ் இருந்துச்சு. சரி இதையும் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா ஓவன் வரும்போது நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துலான்னு சொல்லி அதையும் மசாலா போட்டு வச்சுருந்தேன்டி. நான் உன்கிட்ட சொல்லலை, அவ்வளோதான். அதுக்கேண்டி இப்படி சொல்லிச்சுக்கிற? சரி விடுமா, ஓவனில் வச்சோம்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். 5 நிமிஷத்துல தான். அப்படியே டைம் வச்சோமா, உள்ளே வச்சோமா, அப்படியே பட்டுன்னு ரெடி ஆகிடும். நான் டக்குன்னு சாப்பிட்ருவேன். அஃபீன் அஃபீன், உங்கள் வீட்டில் சமைக்கிறது எங்கள் வீடு வரை வாசனை வருதுடி. என்னடி அப்படி சமைக்கிறீங்க? அங்கே உள்ளார இருக்கவே முடியல. ஹனி, எங்கள் அம்மா ஓவன் ஆர்டர் போட்டிருந்தாங்க, அது வந்திருக்கு. அதனால் எங்கள் அம்மா லெக் பீஸும் கபாபும் செய்ய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெடி ஆகிட்டு இருக்கு, அதனால தான் வாசனை கும்முன்னு தூக்குது. எங்கள் அம்மா ரெடி பண்ணிட்டதுக்கு அப்புறம் உனக்கு நான் உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்டியே மாப்பம் பிடிச்சிட்டு. அஃபீன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இரு. வா ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நம்ம வாங்கினது கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எம்மி எம்மி, வெரி டேஸ்டியாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. அம்மா அம்மா ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கீங்கம்மா. அஃபீன் பொறுமையாக சாப்பிடு, சுற்ற போகுது. ஹனிக்கும் கொஞ்சம் கொடுமா. ரொம்ப சூப்பரா இருக்கு ஆண்டி. எப்படி ஆண்டி இவ்வளவு டேஸ்டா சமைக்கிறீங்க? கடையில வாங்குறத விட ரொம்ப சூப்பரா இருக்கு. இருங்க அடுத்து இந்த கபாப் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதுக்குள்ள அவசரப்படாதீங்க. இந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. இந்த டேஸ்ட்டை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க. இன்னும் பாருங்க, 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். உள்ள வச்சு டைம் வச்சு செட் பண்ணிட்டோம்னா 5 மினிட்ஸ்ல கபாப் ரெடி ஆயிடும். ஆண்டி, என்ன ஒரே கமகமன் வாசனையா இருக்கு? என்ன சமைக்கிறீங்க? அன்பே, அது எதுவும் இல்ல. எங்க அம்மா தந்தூரியும் கபாபும் ரெடி பண்றாங்க. உட்காந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. ஹனி, என்கிட்ட சொல்லாமலே நீ ஓடி வந்துட்ட என்னை விட்டுட்டு. இதெல்லாம் ஆட்டையை போட்டு நீ ஒண்டியா சாப்பிடலான்னு தான் வந்தியா? அன்பு, ஹனியை திட்டாத. அவ யதார்த்தமா தான் வந்தா. நீ உட்காரு, நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீ சாப்பிட்டு மட்டும் பாரு. ஆண்டி, முஸ்லிம்ஸ் மட்டும் எப்படி ஆண்டி இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறீங்க? கடையில் சாப்பிட்டா கூட இவ்வளோ டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஆனால் உங்கள் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக இருந்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் நான்வெஜ்னா ரொம்பவே சூப்பராக பண்ணுறீங்க. அன்பு இரு, கபாபும் ரெடி ஆயிடுச்சு. அதை நீ சூடாக சாப்பிட்டு மட்டும் பாரு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆண்டி, நீங்கள் சொல்லவே தேவையில்ல. அதை வெளியே எடுக்கும் போதே வாசனை தூக்குது. இன்னும் அதுக்கு மேலே ஆனியன் வைக்கிற ஸ்டைலு அது தனி அழகா இருக்கு. முன்ன நான் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குறேன் ஆண்டி. இந்த அன்பு சாப்பிட்டு பாரு. கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டா அந்த கெமிக்கல் இந்த கெமிக்கல் டேஸ்ட்டுக்கோசரம் என்னென்னத்தையோ கலந்து உடம்புக்கு கெடுது ஆயிடுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடையில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்றதா ரொம்ப பெஸ்ட்டு. ஆண்டி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஆனால் இங்கே பாருங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளார நானே நீங்கள் செஞ்சதில் பாதி காலி பண்ணிட்டேன் ஆண்டி. பரவாயில்ல சாப்பிடு அன்பே, இன்னும் இருக்குல்ல. நான் ஆஃபினுக்கு கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணி கொடுத்துருவேன்.
அவ சாப்பிட்டுக்குவா. இன்னும் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது இருக்கு, அது கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். 5 நிமிஷத்துல டைம் வச்சு உள்ள வச்சு எடுத்தோம்னா சீக்கிரமா ரெடி ஆயிடும். நீங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். எப்படி இன்னும் பிளாக் கண்டுபிடிச்சு வராம இருக்கறா? அதிசயமா இருக்குதே. அப்படி இருக்க மாட்டாளே. ஆஃபின், ஆஃபின், எல்லாம் என்ன பண்றீங்க? தெருவே மணக்குதே. ரொம்ப வாசனையா இருக்கே. என்ன பண்றீங்க? என்னது லெக் பீஸ், தந்தூரி, கபாபு எல்லாம் உட்காந்து வட்டம் போட்டு உட்காந்து ரவுண்டு கட்டுறீங்களே. ஆண்டி, எங்கள் வீட்டுள்ளார இருக்க முடியல ஆண்டி. வாசனை கேட்டு தான் வந்துட்டேன் ஆண்டி. எனக்கு ஒரே ஒரு பீஸ் கொடுங்க ஆண்டி, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். பிளாக்கி, உனக்கு ஒரு பீஸ் கொடுத்தா பத்துமா? இந்த பிளேட் ஃபுல் கொடுத்தாலும் உனக்கு பத்தாது. நீ ஒரே ஒரு பீஸ் கேட்குற. அது இல்லை ஆஃபி, நான் டேஸ்ட்டுக்கு ஒன்று கேட்டேன். அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் கேட்டு வாங்கிக்குவேன். சாரி ஆஃபி, நான் ஒன்று கேட்டது தப்பு தான். ஆண்டி, என்ன ஒரு டேஸ்ட்டு! இந்த முஸ்லீம்கள் மட்டும் எப்படி தான் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எங்கள் அம்மாவும் சமைக்கிறாங்களே, வாயில வைக்க முடியல ஆண்டி. எங்கள் அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஆண்டி, எப்படி சமையல் பண்ணுறது அப்படின்னு. ஆண்டி, என் முன்னாடி இருந்து இந்த பிளேட் எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுடுங்க. என் முன்னாடி வச்சிங்கன்னா நானே ஃபுல்லும் காலி பண்ணிடுவேன். அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டமாக போயிடும். பிளாக்கி, இது நல்ல நியாயமா இருக்கே. நான் வந்து பாதி காலி பண்ணிட்டேன், நீ வந்து முழுசும் காலி பண்ணலான்னு பாக்குறியா? ஒழுங்கா எல்லாரும் இடத்த காலி பண்ணிடலாம். எழுஞ்சு வாங்க.